Okay, corporate accounting. So now we're going to see the 35th sum. XYZ Company Limited made a public issue of 20,000 equity shares of rupees 100 each at a premium of rupees 10 each. The amount payable is as under: on application rupees 25, on allotment rupees 35, including premium. So 25 plus 10. Allotment money is 25 and premium is 10. And on first call rupees 30, on final call rupees 20. So all the shares were subscribed when calls were made, except 100 shares of Mr. Arjun, who failed to pay the first and the final call. First and the final call. So the person who is named Arjun என்ற person என்ன பண்ணலையா 100 shareholders 100 shares வந்து பேமெண்ட் பண்ணலை. ஓகேவா? அதை தாண்டி மற்ற எல்லா ஷேர்ஸுமே என்ன இருக்குது, ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ 19,900 ஷேர்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ரிசீவ் ஆகாது பார்த்தோன்னா என்னதுன்னா 100 ஷேர்ஸ். ஆல் மணி வேர் ரிசீவ்டு, எல்லா பணமும் வந்துருச்சு. ஸோ த டைரக்டர் ஹவ் ஃபர்ஃபீட்டட் தீஸ் ஷேர்ஸ். ஸோ எதை ஃபர்ஃபீட் பண்ணியிருக்காங்க, இந்த 100 ஷேர்ஸுமே ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரீஇஷ்யூட் தெம் அட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹75க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆஸ் ஃபுல்லி பெய்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா the shares issue expenses amounted to rupees. எவ்வளோ அதோட எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 60,000 ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்காக ஏதோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, வாட் எவர் த எக்ஸ்பென்சஸ் தே ஹவ் மேட். ஸோ அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மேபி பேப்பர்ஸோ நெட்லேயோ இல்லை ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ ப்ராஸ்பெக்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இஸ் அமௌண்டட் டு ₹60,000. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு என்ட்ரி தான், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க். Okay, so now we write the details, whatever the information is given in the question here. So என்னென்ன informations கொடுத்துருக்காங்க, first one is எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஷேர்ஸ் were subscribed. ஓகேவா? ஸோ அப்போது issued is, ஸோ issued ஷேர்ஸ் வந்து எவ்வளோ 20,000 equity shares. Okay, so issued shares is, and now we are going to make the received. So received எவ்வளோ, ஸோ அதே 20,000 shares தான் என்னது ரிசீவும் ஆயிருக்கு. ஓகேவா? 20,000 equity shares. ஸோ அடுத்தது application money எவ்வளோ, so application money is 25 rupees. So it's rupees 25. Allotment rupees 35. That includes premium. So premium included. Premium ஓடது எவ்வளோ, premium is 10 rupees. So questionல mention பண்ணிருக்காங்க premium is 10 each. So premium value is 10 and it's supposed to be 25. Okay வா? ஸோ அலாட்மெண்ட்டோட வேல்யூ வந்து 25, ப்ரீமியம் வந்து 10 including 35. Then first call it is ₹30 and second call ₹20. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ் பார்த்தோம்னா, so calls in arrears is 100 shares. Okay, so 100 shares வந்து calls in arrears. அது ரீஇஷ்யூ பண்ணது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹75. ஸோ எல்லா ஷேர்ஸுமே என்ன பண்ணியாச்சு, ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ வேல்யூக்கு 75க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ now we go on with the sum. So first one is, first entry we make the journal entries of XYZ Company Limited. So first journal என்னன்னா பேங்க் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதெல்லாம் வந்து நம்ம வந்து பப்ளிக் நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஷேர்ஸை. ஸோ பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் எவர் அவங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வேணுன்றது என்ன பண்ணுவாங்க,
they will pay in the bank account. So bankல தான் என்ன பண்ணுவோம்னா அதுக்கான cash வந்து receive ஆகும். ஓகேவா? So bank account data to share application. To share application account. Okay. Bank account data to share application. So எவ்வளோ shares வந்திருக்கு? 20,000 shares has been received. So 20,000 into application money எவ்வளோ? It is 25. So 25. So it comes around 5 lakh. Okay, well, being share application money received. Okay, and next, so application money receive ஆன பிறகு next entry என்ன போன போறோம்? It is a transfer entry. Where are we going to transfer? To the share capital. So share application account data to capital, to share capital account. So அதே same எவ்வளோ amount? 5 lakh. So என்ன amount receive பண்ணியிருந்தாங்களோ so அது என்ன பண்ணுறோம்? capitalக்கு we are making the transfer entry being share application money transferred. Okay, wow. Then ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷனுக்கான என்ட்ரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் அலாட்மெண்ட். ஸோ அலாட்மெண்ட் என்ட்ரி என்ன வரணும்? அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம இவ்வளோ வந்து ஷேர் கேபிட்டல் யார் டிசைட் பண்ணிட்டோமா, ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கான ஒரு டியூ நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ இந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணிவிடுங்கன்னா உங்கள் அலாட்மெண்ட் மணியை வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் we have to make a reminder or a due notice to the ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டு பேமெண்ட் அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்களோ நெக்ஸ்ட்டு we have to send it to the ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ this one is ஷேர் allotment account data to share capital account. Then next இது என்னன்னா premium ஓட இருக்கு. அப்ப என்னன்னா security premium. security premium account. ஸோ எவ்வளோ வரும் இங்கே போடலாமா? ஸோ 20,000 shares. 20,000 into allotment-ஓட வேல்யூ எவ்வளோ? it is 25. then premium வந்து 10. ஸோ 20,000 into 10. ஸோ எவ்வளோ வேல்யூ வரும்? இது 7 lakh. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா comes around 5 lakh. ஸோ இங்கே வந்து 2 lakh. $20,000 into 35. Being share allotment due entry. ஸோ இதுக்கப்புறம் ரிசீவிங்கான என்ட்ரி. பேங்க்கில் தான் என்ன பண்ணுவோம், அந்த டியூ நம்ம கேட்டிருக்கோம். ஸோ பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா they will pay through the bank.
ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் என்ன ஆகும்னா அந்த கேஷ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் allotment, to share allotment account being share allotment money received. எவ்வளோ 20,000 into 35 ப்ரீமியமோடு சேர்த்து தான் என்ன வரும் பேங்க்கில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ எந்த டியூவும் கிடையாது. அப்போ என்ன இருக்கும், டியூ எதுவும் கொடுக்கல. எங்கேருந்து டியூ வருது, ஃபர்ஸ்ட் கால்லேருந்து தான் நம்மளுக்கு டியூ வந்து வந்திருக்கு. ஸோ அப்போது இங்கே எந்த டியூவும் கிடையாது. ஸோ அப்போது எல்லா மணியும் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா என்னது, ஸோ 2 முடிஞ்சிருச்சு. எதெல்லாம் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும், அப்ளிகேஷன் இஸ் ஓவர் and allotment is over and next step என்னது, first call. so first call கான entry share first call account data to share capital account. So எவ்வளோ 20,000 into share first call ஓட value எவ்வளோ, it is 30. Okay, 6 lakh being share first call due entry. ஓகேவா. ஸோ the next பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டியூ நோட்டீஸ் காமிச்சாச்சு. ஸோ the டியூ நோட்டீஸ் சென்ட் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பே த மணி. ஸோ அப்போ எங்கே பேமெண்ட் பண்ணுவாங்க, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் அது, ஸோ அதில் தான் பேங்க்கில் தான் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் ஆகும். ஆனால் இதில் என்னென்னா நம்மளுக்கு 100 ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணல, தே ஆர் நாட் பெய்ட் த ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 100 ஷேர் ஹோல்டர்ஸ் பேமெண்ட் பண்ணலை. ஸோ பேமெண்ட் பண்ணலைன்னா we won't be receiving the cash in the bank account. ஸோ எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் பேமெண்ட் பண்ணல, டோட்டலாக நம்மளுக்கு 20,000 ஷேர்ஸா. ஸோ 20,000 ஷேர் ஹோல்டர்ஸில் யார் பண்ணலை, 100 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டியூ. ஸோ அவங்கள மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 19,900 ஷேர் ஹோல்டர்ஸ் ஹவ் பெய்ட் த மணி. ஸோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 19,900 இன்ட்டு எவ்வளோ வேல்யூ, ஃபர்ஸ்ட் காலோட வேல்யூ வந்து 30. ஓகேவா. ஸோ 30 அப்படின்னா it is 5,97,000. being first call money received. So being first call money received. So next பார்த்தோம்னா second call. Share second call account data to share capital account. So share capital account அதே என்ன பண்ணும், again 20,000 shares into, so second call ஓட value எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா it is 20. Okay, so 20 it comes around 4 lakh.
So clear ma? 4 lakh being share second call due entry. And next we are going to receive the shares through bank. So bank account data. So if you want இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணி டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு என்ட்ரி ஆட் பண்ணி போடணும். இப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to add in here calls in arrears. Calls in arrears account data to share capital. இந்த ஒரு ஜேர்னலே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன். அதுக்காக தான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 20. ஸோ எவ்வளோ பேங்க்கில் ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 19,900 into 20. ஸோ இங்கே எவ்வளோ ஷேர்ஸு 100 into 20. ஓகே. So 19,900, it comes around 3,98,000. So இது வந்து 2,000 shares has been due, and here it is 4 lakh. Being second call money received. ஸோ நெக்ஸ்ட்டு எழுத போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் கார்டை முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து ரிசீவ் ஆகாத ஒரு பர்சன் அமௌண்ட் எவ்வளோ 100 ஷேர்ஸ். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டா இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் பண்ணிட்டோம், ரிசீவ் பண்ணிட்டோம், ஷேர் தி பிகம் தேர் ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க 100யும் பேமெண்ட் பண்ணியாச்சு. இதில் 100 ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணல, பேமெண்ட் பண்ணலை. ஸோ அப்போ அதுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகலை இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்கள நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் ஃபியூச்சர் என்ட்ரி. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க பேமெண்ட் பண்ணலன்னா 100 ஷேர் ஹோல்டர்ஸ் ஹவ் நாட் பெய்ட் த மணி. ஃபார் ஃபியூச்சர் ஃபார் 100 ஷேர்ஸ். ஸோ 100 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஃபார் ஃபியூச்சர் என்ட்ரி போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் யார் பேமெண்ட் பண்ணலையோ அவங்களுக்கு தான் ஃபார் ஃபியூச்சர். அவங்கள தான் நம்ம கேன்சலும் பண்ண முடியும். தோஸ் ஹூ ஆர் பெய்ட் ப்ராப்பர்லி. ஸோ கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம கேன்சலேஷன் பண்ணுறதுக்கோ டெர்மினேட் பண்ணுறதுக்கோ தேர் இஸ் நோ நீட். பேமெண்ட் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், ஷேர்ஸ் வந்து இட்ஸ் மீன் சோல்ட் அவுட், முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் பேமெண்ட் பண்ணாமல் டியூவில் இருக்கிற பர்சன் யார் பார்த்தீங்கன்னா 100 ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த 100 ஷேர் ஹோல்டர்ஸை என்ன பண்ண போகிறோம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஃபார் 100 ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கான என்ட்ரிஸ் மட்டும்தான். யார் ஃபார் பேமெண்ட் பண்ணலையோ டியூ இருக்கோ அவங்களுக்கான என்ட்ரி மட்டும்தான் அது. ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டேட்டா 2. ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது டியூ. என்னெல்லாம் டியூ இந்த 100 ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கவன் எதெல்லாம் பேமெண்ட் பண்ணல. ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கவுண்ட் and 2 share second call account 2 next one என்னது, இப்போ டியூ எழுதியாச்சா, இது ரெண்டு தான் அவன் பேமெண்ட் பண்ணலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அவன் பே பண்ணியிருக்கான். ஓகேவா? வாட் ஆர் த திங்ஸ் ஹி ஹேட் பெய்டு. ஸோ எது பேமெண்ட் பண்ணியிருக்கான், அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணியிருக்கான், அலாட்மெண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், we have to show it on the so here அந்த values நம்ம இப்போ எழுதிடுவோம். 100 into 30, then 100 into 20, then 100 into எவ்வளோ ஷேர் நம்ம கெயின், என்னெல்லாம் அவர் பேமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷனில் how much you paid, அப்ளிகேஷனில் ஒரு 25 ப்ளஸ் அலாட்மெண்ட்டில் ஒரு 25. ஓகேவா?
ஸோ ரெண்டும் சேர்த்தோம்னா எவ்வளோ வரும்னா 50. ஸோ ஏன் ப்ரீமியம் வந்து ஒன்ஸ் ரிசீவ்ட், எந்த டியூவும் கிடையாது. ப்ரீமியம் இவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு. ப்ரீமியம் ஒன்ஸ் ரிசீவ்ட் ஷுட் நாட் பி ஷோன் எனிவேர். எவ்வளோ ப்ரீமியம் செக்யூரிட்டி பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறோமோ அது என்ன ஆகிடும்னா இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் ரிசர்வாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. தட் ஒன்ட் பி யூஸ்டு அகைன். ஓகேவா? ஸோ அதனால் ஒன்ஸ் ப்ரீமியம் ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த டியூவில் இங்கெல்லாம் எங்கேயுமே காட்ட மாட்டோம். இஃப் இஸ் நாட் பெய்டு, ஸோ பேமெண்ட் பண்ணலைன்னா மட்டும்தான் செக்யூரிட்டி ப்ரீமியம் வில் கம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டியூ இல்லைன்னா இதை திருப்பி நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபார் ஃபியூச்சரில் அது வந்து காட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அது ரிசர்வாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ரிசர்வ் சொல்லணும். ஸோ ரிசர்வில் திருப்பி போயிட்டுல என்ன பண்ண முடியாது, அகைன் தே ஓன் ரெடியூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இது பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிசீவ் பண்ணிட்டா இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ ஒன்ஸ் ரிசீவ் ப்ரீமியம் ஓன்ட் பி ஷோன் எனிவேர். ஓகே. ஸோ டோட்டல் 10,000, again 3,000, 2,000, 5,000 rupees is the money, whatever it is a gain. So in the share for future credit side la varadhu வந்து it is a gain to the company. ஓகேவா? ஏன்னா அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு, நம்ம திருப்பி அவருக்கு ரீஃபண்ட்லாம் இதை பண்ண போகிறது கிடையாது. ஸோ வாட் எவர், பிகாஸ் we have cancelled the shares. ஓகேவா? ஸோ his dues comes around 5,000. So 3,000 plus ஒரு 2,000, and what is the gain what we received is 5,000. okay. So again என்ன பண்ண போறோம்னா reissue. So reissue of எவ்வளோ shares, 100 shares. ஓகேவா? So reissue of 100 shares. So reissue பண்ணுறோன்னும் போது இங்கே எவ்வளோ ஷேர் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஷேர்ஸுமே நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் how much means 75. ஸோ ரீஇஷ்யூ பண்ணும்போது திருப்பி என்ன பண்ண மாட்டோம், அப்ளிகேஷன் அலாட்மெண்ட். ஏன்னா ஒன்ஸ் கேன்சல் பண்ணியாச்சு, சேல் பண்ணிடணும். திருப்பி அந்த ஷேர்ஸ் என்ன பண்ண போகிறோம், இன்னொருத்தருக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா. ஸோ பேங்க்கில் தான் நம்மளுக்கு எப்பயுமே என்ன இருக்கும், என்ன சேல் பண்ணாலும் இட் வில் பி ரிசீவ்ட் த்ரூ தி பேங்க். ஓகேவா? ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா, ஷேர் ஃபார் ஃபீச்சர் account data to share capital. ஸோ இங்கே காட்டுற ஷேர் ஃபார் ஃபியூச்சர் டெபிட் சைடில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ லாஸ். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வர்றது வந்து கெயின், இது வந்து என்னதுன்னா லாஸ். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் ரீசேல் பண்ண போகிறோம், 100. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, 75. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த 100 மைனஸ் தி 75. ஸோ எவ்வளோ லாஸ் எனக்கு, திருப்பி ரீசேல் பண்ணும்போது என்னோடய ஷேர் வேல்யூ வந்து எவ்வளோ, இட் இஸ் 100. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ, 100 rupees தானே விற்றுருந்தேன்னா. ஸோ 100 rupees ஷேர்ஸை நான் இப்போ எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன், ஐ எம் செல்லிங் இட் ஃபார் ₹75. ஸோ வாட் இஸ் மை லாஸ் ஹியர், இட் இஸ் ₹25. ஸோ that will be shown here. Okay, 25 will be shown here. So again 100 into 100. Here 7,500, 2,500 is a loss to the company. So here 10,000. ஏன்னா எல்லா ஷேர்ஸுமே நம்ம ரீசேல் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் 10,000, இதுவும் 10,000. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are going to make the capital redemption reserve. ஸோ ரிசர்வ் இதில் வந்து ரொம்ப ஈஸி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 100 ஷேர்ஸ், இங்கேயும் 100 ஷேர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது கெயின் வந்து எவ்வளோ, 5,000 இஸ் த கெயின். ஸோ இங்கே லாஸ் எவ்வளோ, இட் இஸ், ஸோ திஸ் ஒன் இஸ் எ லாஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் கெயின். ஸோ இந்த கெயின்லேருந்து இந்த லாஸை டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். 5,000 மைனஸ் தி 2,500. ஓகேவா? எப்போ பண்ண முடியும் அப்படின்னா 5,000லேருந்து 2,000 டேரெக்டாக எந்த கேல்குலேஷனில் மைனஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர் நீ ஃபர்ஃபீட் பண்ணுறியோ அதே சேம் ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் யூ ஆர் ரீசெல்லிங், if you are selling the same shares we can directly subtract it from here. 5,000 minus the 2,500. So what is the entry here, share for feature account data to
capital redemption reserve. ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்னா 100 இல்லையா, ஸோ கெயின்லேருந்து என்ன பண்ண போகிறோம், லாஸை மைனஸ் பண்ண போகிறோம். இன்டூ 50 is equal to 5000. ஸோ உங்களுக்காக இங்கே அகைன் ஐம் டூயிங் திஸ் இன்டூ 25. this one is the loss 2500. so 2500 is transferred to CRR account. okay, 2500 is been transferred, so it is gain. ஸோ இதில் இந்த லாஸ்ட் என்ட்ரி ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஷேர் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா ஒரு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60,000 டு பேங்க் அக்கௌண்ட். being share issue expenses being paid. okay, so that's all.